ஷாலோம் 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 ஷாலோம். சத்தம் பத்தல. ஷாலோம். ஓகே, நான் யாரையும் அமர சொல்லலை. என்ன செய்யுங்க, கொஞ்சம் நடந்து போய் வாழ்த்து சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் வாழ்த்துவோமாக. வாழ்த்து கூறுவது நல்லது. வேற கதை பேசக்கூடாது. தேவன் உங்கள் உள்ளத்தில் அவங்க பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. வாழ்த்துக்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறார். நவுந்து போங்க, அப்படியே நகர்ந்து போங்க. உங்களுடைய வாயின் வார்த்தையினால ஒருத்தவங்க தொடப்படுவாங்க. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க செய்தியை கேட்க? தேவனுடைய செய்தியை நான் அநேக நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு நான் கொண்டு வருகிறேன். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பெண்கள் போன மாதம் 5ஆம் மாதம் மாதர்ஸ் டே கொண்டாடினோம். இந்த மாதம் ஃபாதர்ஸ் டே கொண்டாட போகிறோம். நம்மளுடைய ஃபாதர்ஸ்களை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். மனதார அவங்கள வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம் இந்த நாளில் கூட. ஸோ இந்த நாளில் மாதர்ஸ் டேயில் எத்தனை பெண்கள் பேசினாங்க? 10 பெண்கள் பேசினாங்க. இன்றைக்கி இருக்கிற 7 ஆண்களும் பேச போகிறாங்க. 7 ஃபாதர்ஸும் பேச போகிறாங்க. ஓகேவா? ரெடியா? அங்கிள் தேரன்ஸ் ரெடியா? சிரிக்கிறீங்க. 7 பேர் பேச போகிறீங்க. இது முன்கூட்டியே அறிவிக்கலை, திடீர் என்று எடுத்த ஒரு காரியம். ஏனென்றால் நீங்களாம் எப்பயுமே ரெடியாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஓகே, யாரெல்லாம் தகப்பன்மார்கள் என்று உணர்கிறீர்கள்? எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஜோஷுவா உட்கார்றாரு. ஊருக்கே தெரியும் ஜோஷுவா. ஓகே, தந்தையர்களை நாம் கரங்களை தட்டி அவர்களை முன்பாக வரவழைப்போமாக. நாங்கள் உங்களுக்கு அந்த கனத்தை கொடுக்க விருப்பப்படுகிறோம். நீங்கள் வாங்க. என்னது யாருமே வர மாட்டீங்க? வாவ், பாருங்கள், உங்களை வாவ் சொல்லி பாருங்கள், எவ்வளோ அழகாக அருமையாக. பாருங்கள், பிரதர் என்ட்ரு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு. ஓ, நேற்று கல்யாண நாள், இன்றைக்கி அவர் அப்படி வந்திருக்காரு. ஓகே, குட். ஒன்றும் 3 நாக்காளி கோசமாக இருக்குது. புது மாப்பிள்ளையை காணுமா? யார் அந்த புது மாப்பிள்ளை? ஓ, கேமரா எடுக்கிற புது மாப்பிள்ளைய வந்து உட்கார சொல்கிறாரு. அவர்கள் ஆன் த வே வருகிற வருஷங்களில் அவங்கள அமருவாங்க. ஓகே, அமருங்கள். உங்களை கனப்படுத்த விருப்பப்படுகிறோம். அங்கிள் நெல்சன் வாங்க. அவர் புதியதாக இன்று நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போமாக. பிரதர் ஜோஷுவா வாங்க. ஓகே, இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச மாட்டேன், அதனால் பயப்படாதீங்க. ஆனாலும் மறைமுகமான ஒரு பிரசங்கியார் இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி பேச போகிறாங்க. அதனால் பிரிசிலான்னு சொல்லிடாதீங்க. கிறிஸ்டினாவா? ஓகே, கிறிஸ்டினா அடுத்து கெட் ரெடி. ஓகே, மெய்யாகவே இந்த நாளில் கூட உங்கள் சபையார் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் இந்த நாள் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற தந்தையர் தினத்துக்காக நன்றி. அதே நம்மளுடைய சபையிலையும்
நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கொண்டாட்டம்னா என்ன தெரியுங்களா? கொண்டாட்டம்னா யார் சொல்ல முடியும்? கொண்டாட்டம்னா என்ன? செலிப்ரேஷன். செலிப்ரேஷன்னா என்ன? அது இங்கிலீஷில் சொன்னேன். கொண்டாட்டம்னா என்ன? அது செலிப்ரேஷன். அப்புறம் மலாயில் சொல்லுங்களேன். நான் அதை மொழியாக்கப்பட சொல்ல. அதோட அர்த்தம் என்ன? கொண்டாட்டம்னா கொண்டாடுகிற ஒருத்தவங்கள. ஐயோ கிறிஸ்டினா, ஒரு பாதப்படியில் அமர்ந்து அழுகுறாங்க. அவங்க கோட்டு சுட்டா போட்டு நீ ஃபாதர் மாதிரி வந்திருக்காங்க. ஓகே, கொண்டாட்டம்னா நான் ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேனே. கொண்டாடுவதுன்னா அது எப்படி சொல்கிறது? ஒருத்தங்களை குறித்து பெருமை பாராட்டுது. இவங்க நல்லவங்க அப்படி சொல்லும்போது அதை அவங்கள கொண்டாடணும். அதுதான் கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன். அப்போ நான் இந்த நாளில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஃபாதர்ஸுங்களை நான் கொண்டாடுகிறேன். ஹாப்பியா இல்லை? எப்பயுமே ஜோஷுவா சொல்லுவார், ஃபாதர்ஸ் டேனாவே என்ன 4 வார்த்தைகளை ஏசிட்டு போவீங்கன்னு. இன்றைக்கி நான் கொண்டாட வந்திருக்கிறேன். இது ஆரம்பம், முடிவு வரைக்கும் கொண்டாடுவோம். ஓகே, நோ வரிஸ். ஓகே, நான் கொண்டாட விருப்பப்படுகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஃபாதர்ஸுமே விசேஷமானவர்கள். இன்றைக்கி காலையில் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பானா யார்? எல்லாருக்கும் தெரியும் அப்பானா பிள்ளைங்களுக்கு அப்பா. ஆமாம் தானே தம்பிதா? என்னமோ சொல்கிறேன், எனக்கு விளங்குது. ஃபாதர்னா ஃபாதர், அது கூடயே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஃபாதருமே என்னோட அர்த்தத்தில் நான் என்ன சொன்னால், ஒவ்வொரு ஃபாதர்ன்னு சொன்னால் அது தியாகம். என்ன சபையார் சத்தத்தை காணும்? தியாகம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே அவங்களுடைய தியாகம். ஒரு தகப்பனாக தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவனாகவும் பிள்ளைகளுக்கு அப்பாகவும் வைத்திருக்காருன்னு சொன்னால், அந்த தந்தையர்கள் தியாகம். நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். அநேக நேரத்தில் தனக்காக எதுவுமே செய்யாமல், எது வாங்குறதா இருந்தாலும் இருக்கட்டுமே, பிள்ளைங்களுக்காக தான் செய்வாங்க, பிள்ளைங்களுக்காக தான் எல்லாம் செய்வாங்க. தனக்குன்னு எதுவுமே யோசிக்காத ஒரு தியாகி தான் தந்தையர். நம்பலையா? என்னது ஒரு சத்தத்தையும் காணும்? வரவேற்றுக்கலையா? அதே அம்மாவை பற்றி சொன்னால் அலிலுயா அலிலுயா சொல்கிறீங்க. அம்மானா தியாகம், அது தெரியும். அம்மாவோட அன்பு வேறு. அம்மாவோட அன்பு அது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்பாவுடைய அன்பு அது கடலுடைய ஆழத்தை போல தான். அது சொல்ல மாட்டாங்க, அது அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அது கடல், அதோடைய காரியத்தை அது செஞ்சு கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி இவர்களை பெருமைப்படுத்த விருப்பப்படுகிறேன். இவர்கள் மெய்யாகவே ஒரு தியாகிகள். சபையார் பிள்ளைகளே, இவங்களுடைய தியாகங்கள் நிறைய. அநேக நேரத்தில் அவங்க காட்டிக்க மாட்டாங்க, அநேக காரியத்தில் சொல்ல மாட்டாங்க. அம்மா பாருங்களேன், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க செஞ்ச நன்மைகளை. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு. ஆனால் அப்பா சொல்லாமல் செய்கிறவர் தான் அப்பா. அல்லேலூயா. எலீஸ், என்ன எலீஸ், உங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு? அழுவு போகிறீங்களா? எங்கே சீப் தரட்டா? வெளியே போய் அழுதுட்டு வாங்க. வேணாம், உங்கள் அப்பான்னு சொன்னால் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. சித்ராவுக்கு தெரியும். ஃப்ளாஷ்பேக் வேணாம். ஓகே, வாழ்க வளமுடன். எலிசோட தகப்பனார் வாழ்க வளமுடன். ஓகே, இந்த நாளில் இந்த தந்தையர்களுடைய தியாகங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு தேவன் நல்ல பலத்தை கொடுக்கணும், நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு உங்கள் குடும்பங்களை கட்டும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களில் நிமித்தம் தான் அந்த குடும்பம் கட்டப்படும். ஏன்னா தேவன் உங்களை தான் அந்த வீட்டுக்கு தலையாக வைத்திருக்கிறார். எல்லா நஷ்டம் கஷ்டம் எல்லாமே இருக்கும், இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா சந்தோஷம்தான் உங்களுடைய பலன். அல்லேலூயா. இந்த இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா தந்தையருக்கும் நான் என்ன சொல்கிறது என்னென்னா, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிற, சந்தோஷமாக இருங்க. அதுதான் உங்களுடைய பலன்.
அதுதான் உங்களை ஓட வைக்கும். அதனால் உங்களுக்கு சோர்வு வராதுன்னு சொல்லலை, கஷ்டம் வராதுன்னு இல்லை, எல்லாமே இருக்கும். அதை மதில் எவ்வளோ பெரிய மதிலாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை நீங்கள் நம்பும்போது. அல்லேலூயா. ஓகே, உங்களுக்காக ஒரு பேக்கப்பா இல்லை, உங்களுக்காக ஒரு போயம், பெண்கள் தாய்மார்களுக்கு ஒரு போயம் வந்தது போல தந்தைமார்களுக்கும் ஒரு போயம் வருது. கரங்களை தட்டி, வேற யாரும் இல்லை, நம்ம ஹெலினா. நீங்கள் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் என்றும் நீங்கள் மரியாதையுடன் மேலே நோக்கி பார்க்கும் மனிதர்தான் தந்தை. அவரின் அன்புக்கு அளவில்லை, அவரின் தியாகத்திற்கு ஈடில்லை. வார்த்தைகளில் அன்பை காட்டாவிட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அன்பையே கொடுப்பவர் தந்தைதான். ஜீசஸ் இஸ் anchor ஆஃப் மை சோல் சார்பாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அல்லேலூயா. நாங்கள் எலினாவை குத்தகையாக எடுத்துக்கிட்டோம் கவிதை படிக்கும்படியாக. ஓகே, எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்குற நேரம் வந்து விட்டது. இவர்கள் மத்தியில் தான் அந்த பிரசங்கியாரே உட்காந்துருக்காங்க. யாராக இருக்கோம்? யார் வந்து பேசுனா உங்களுக்கு இப்போ பிடிக்கும்னு சொல்லுங்களேன். ஓகே, டேவிட் இல்லைன்னா வேறு யாரார்? ஜோஷா. ஓகே ஓகே, அதான் அப்புறம் பார்த்துக்க, உங்களோட பிரசங்கம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, அவங்க 2 பேரையும் தவிர்த்து எப்படி பைக் கொடுத்துட்டு அவர்கிட்ட யாருமே பாசுர சொல்ல, ஏன்னா பாசுரோட போதோ பிடிக்கல. ஓகே, இவர்களுக்கே தெரியாத ஒரு விசேஷ பிரசங்கியாரை நான் அறிமுகப்படுத்த விருப்பப்படுகிறேன். ஓகே ஃபாதர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் யாரா இருக்கும்? இல்லை ஃபாதர்ஸ் சொல்லட்டும், கேஸ் பண்ணட்டும், யாரா இருக்கும்? பிரஷிலா, நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஸ்டீஃபா, பிரஷோவா, ஒலிவரா. ஓகே, நாம் யாவரும் எழுந்த வண்ணமாக கரங்களை தட்டி லீசா அவர்களை வரவழைப்போமாக. ஷாலோம் ஷாலோம். அனைவரும் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஷாலோம் ஃபாதர்ஸ். ஃபாதர் தின வாழ்த்துக்கள். ஓகே, என்னை பேசும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த தருவாயை கொடுத்ததுக்காக நன்றி. நான் ரொம்ப பேச போகிறதில்ல, ஏச போகிறேன். ஓகே, நான் பேசுவதற்கு முன்பாக இங்கே அமர்ந்திருக்கும் தந்தையர்களுக்கும் வர போகிற வருஷங்களிலும் காலங்களில் உள்ள தந்தையர்களுக்கும், ஒலிவர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, மார்ஷல் அங்கிட்டு இன்னும் இருக்காங்க. ஸ்டீப் பிரதர் ஸ்டீப் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ இவர்கள் அனைவருக்கும் ஓகே, ஒரே ஒரு சின்ன கவிதை நான் உங்கள் மத்தியில் படிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சொல்கிறேனே ஏசுறது. ஓகே, தந்தையின் சுவாசத்தால் தான் என் வாழ்க்கையின் வேர்கள் வளர்ந்தது. மலையில் குடையாக வெயிலின் நிழலாக நான் அறியாமலே எனக்கு துணையாக நின்றவர் தந்தை. இங்கே ஒரு சத்தத்தை காணோம். காலையிலே பண்ணிட்டேன். ஏன் தெரியுங்களா அதை வாசிச்சேன்னா, உண்மையாகவே தந்தையர்கள் ஒரு மறைமுகமானவர்கள்.
வெயில் அடிக்கும்போது நமக்கு குடையாக இருந்தவர்கள். மஸ்த சொல்லிட்டு போனாங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தந்தைகளும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. வெயிலில் குடையாகவும் மழையில் குடையாகவும் நமக்கு எப்பொழுது நிழலாய் இருக்கிறவர்கள் அவர்கள். அப்பா என்றாலே ஒரு பாதுகாப்பு. ஆமென். அப்பான்னா என்னது? பாதுகாப்பு. நம்மளுடைய திருச்சபையில் இங்கே 7 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 7 பேருமே விசேஷமானவர்கள். ஓகே. கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பிரதர் அண்ணாமலை, கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஓகே. இன்றைக்கு நான் ஒரே ஒரு சின்ன காரியத்தை தான் அவங்க மத்தியில் பேச வந்தேன். இது தந்தையாருக்கும் சபையில் இருக்க அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் இதை பேசுகிறேன். என்னோட தலைப்பு என்னென்னா, நம் பரமபிதா அப்பா நம்மை அழிப்பவர் அல்ல, அவர் நம்மை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் அழிப்பவர் அல்ல, நம்மளை உருவாக்குகிறவர். இங்கே யாருக்குமே காது வழங்கலையா? நம்ம பரமபிதா நம்மளை அழிக்க அல்ல, நம்மளை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்குகிறவர். அவர் நம்மளை பார்த்து பார்த்து உருவாக்குகிற தேவன். உலகம் நமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய காரியத்தையும் நம்ம பரமபிதாவுடைய அன்பையும் அவரோடு நம்ம நடக்கும் பொழுது தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவரோடு நம்ம நடக்கலைன்னு சொன்னால் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த பிதாவின் அன்பை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தையிலும் அவரோடு நம்ம கை கோத்து நடக்கும் பொழுது தான் அவர் யார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும், யார் என்பதை அவரை உணர முடியும். அந்த பரம பிதாவினுடைய அன்பு, நம்மளுடைய தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற இந்த 7 தகப்பன்மார்கள் நம்ம வார்த்தையால் வர்ணிக்கலாம். ஏன்னா ஒரு தகப்பனுடைய உள்ளம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எதெல்லாம் செய்வாங்க, என்னெல்லாம் நம்ம நிறைய கவிதைகள் அவங்களை குறித்து நம்ம பண்ணிக்கலாம், பேசலாம். ஆனால் இங்கே அமர்ந்து கொண்டிருக்க தகப்பன்மார்களை நம்ம இவ்வளவாக உயர்வாக பேசும் பொழுது நம்ம பரமபிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் வேறு வேறு இடத்துல இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் வேறு வேறு திசையில் இருக்கலாம். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை தேவன் வைத்திருப்பார். ஏனென்றால் அவர் அழிக்கக்கூடியவர் அல்ல, உருவாக்கக்கூடியவர். ஆமென். ஒவ்வொருத்தரையும் அவர் பேர் சொல்லி அழைக்கும் பொழுதே இவர் இன்னார், ஜோஷ்வா இன்னார், அண்ணாமலை இன்னார், நம்ம ஊழியக்கார் இன்னார், இன்னார் 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 சொல்லி அவர் பேர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் பேர் சொல்லி அழைத்த தேவன். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைத்த தேவன். என்னையும் உங்களையும் பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் அப்படியே கண்களை மூடி அல்ல, அவர் ஒவ்வொருத்தரையும் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகத்தில் ஆதாம்லேருந்து முடிவு பரிந்தமும் ஒவ்வொரு மனிதனை கொண்டு ஒவ்வொரு காரியங்களை அவர் பகிரங்கமாக செய்திருக்கார். நம்ம வாசிக்கலாம் ஒவ்வொரு மேன்ஸ், எத்தனோ வேதத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒவ்வொரு திறனை வைத்த தேவன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு திறனை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு திறனை வைத்திருக்கிறார். இங்கே யாரெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்குறீங்களோ அவருடைய திறன் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமென். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா தந்தைகளும் ஒரே மாதிரி இல்லை, குணாதிசயங்களில் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு செய்ய இருக்க திட்டங்கள் வேறு வேறு. ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு செய்ய இருக்க திட்டங்கள் வேறு வேறு. நீங்கள் அமர்ந்திருக்கிற உங்களை கொண்டு செய்ய திட்டங்கள் வேறு வேறு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம பரமபிதா எதுக்கு அழைக்கவில்லை? அழிவுக்கல்ல, நம்மளை உருவாக்குகிறவர். ஆமென். நம்மளை உருவாக்கி அவர் அழகுபடுத்தி நம்மளை பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்குற பிரச்சனை. யோவான் எழுதின புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது யாருங்க சொல்கிறா? இயேசு. சீடர்கள் அனைவரும் கூட இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எல்லோரும் என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. இது இயேசுவை பேசுகிறார். பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறாரு, ஆனாலும் யார் கூட இருந்தார் சொன்னாங்க? பிதா கூடவே இருந்தார். அந்த பரமபிதா இயேசுவோடு இருந்து ஜெயம் பெற வச்சார். ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட காரியமாக இருக்கட்டும், உங்களோட சூழ்நிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தந்தையார் மாத்திரம் இல்லை, அமர்ந்திருக்க உங்களுக்கும் தான். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எது நடந்தாலும், அது உங்களுக்கு வாழ்க்கையில் சாத்தியமே ஆகாமல் இருந்தாலும், ஆனாலும் நம்ம கூட நடத்துகிறவர் யார்? நம்ம கூட இப்போ இருக்கிற திரியோக குடும்பம் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நாளில் இயேசுவுக்கு இயேசு சொன்னார், பிதா என்னோடு இருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். இப்போ நம்மளுக்கு இன்னும் கூட பிதா, நம்மளை மூத்தான இயேசு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நடத்தி கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் இயேசு ஜெயிக்க வச்சா? பிதா இயேசுவை ஜெயிக்க வச்சாரு. 33ஆம் வசனம் வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. 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 நம்மளுடைய அப்பா ஆண்டவர் இயேசுவை நம்மளுக்கு நம்ம மூத்தானனை கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் அவர் அறிஞ்சு தான் கொடுத்தார். ஏமே, எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அவரை பூமிக்கு அனுப்பி நம்மளை மீட்கும்படியாக அந்த அன்பில் நம்மளை அவர் இந்த மீட்டு கொண்டு நம்மளை நடத்தும்படியாக வச்ச அந்த அன்பு உலகத்தை ஜெயிக்க வச்சிச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில், நம்மளுடைய காரியங்களில் எது எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வருமானால் அவருக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது. ஆமென். அவர் அறியாமல் நம்மளுக்கு ஒன்று நடக்காது. நம்ம குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அவர் இன்றி ஒன்றும் அசையாது. இன்றைக்கு நம்ம உருவாக்கப்படணும், நம்ம ஜெயிக்கணும். அன்றைக்கி பிதா இயேசுவோடு இருந்து உலகத்தை ஜெயிக்க வச்சார். இன்றைக்கி திரியோக குடும்பம் நம்ம மத்தியில் இருக்காங்க. நம்ம இன்னும் எவ்வளோ விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள். இங்கே அமர்ந்திருக்க தகப்பன்மார்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், ஆனாலும் அந்த திரியோக குடும்பம் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. திரியோக குடும்பம் உங்களை ஜெயிக்க வைக்கும். திரியோக குடும்பம் நம்மளை ஜெயிக்க வைக்கும், நம்மளை வாழ வைக்கும், நம்மளை உயர்த்துவாங்கங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளோடு இருக்கார். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மளோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தோல்வி நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. தோல்விகள் யாருக்குமே கிடையாது. அந்த தகப்பன்மார்கள் இனி வருகிற காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் தோல்வி இல்லை. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே ஜெயமாக மாறும். எல்லா சூழ்நிலையும் தேவன் ஜெயமாக மாற்றுவார். ஏனென்றால் அவர்கள் நம்மளோடு பயணிக்கிறபடினால் நம்ம ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்வியை பார்த்து பேசுங்க, ஜெயம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமம், திரியோக குடும்பம் நம்மளோடு இருக்கிறார்கள், நம்மளுக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. 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 விசுவாசிக்கிறீங்களா? யாராவது தோல்வியை நினைச்சிங்க உட்காந்துருக்கீங்களா? நோ. தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. தோல்வியை பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கார். உலகத்தை ஜெயித்த தேவன் என்னோடு இருக்கிறார். திரியோக குடும்பங்களை நடத்துகிறவங்க தோல்வி நம்மளை பார்த்து ஓட வேண்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுவோங்க, நம்ம பேசுவோம். நம்மளுக்கு என்ன வந்தாலும் சரி. அன்றைக்கு இயேசு சுத்தி சீடர்கள் இருக்கும் பொழுது அவர் அறிக்கை செய்த ஒரே வார்த்தை என்ன சொன்னார்? 32வது வசனத்தில், ஆனாலும் நான் தனித்து இரேன், பிதா என்னுடன் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் தனித்து இரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்ல முடியும், நம்மளுடைய காரியங்களை பார்த்து நம்ம சொல்ல முடியும், நான் தனித்து இல்லை. என் குடும்பம் என் கூட இல்லாட்டினாலும் என் தேவன் என்னோடு இருந்து என்னை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ரிமா ஷரபரபரே அந்தரலபோ ஷக்கரியலபோ ரிகாமதரலபா ஷாந்தரலபரியயா ஓ பாராமா ஷக்கரியானதரலபரியயா. அது எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை கடந்து போகிறீர்கள், எதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழுத்தமாக தோணுகிறது, எதை நான் ஜெயம் கொள்ள முடியாமல் ஒரு இடத்துல குன்னி குறுகி நிற்கிறேன், எந்த சூழ்நிலை என்னை வாட்டி கொண்டிருக்கிறது. தேவன் அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்தார். தேவன் அழிப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கு ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பலத்தை கருத்தை தட்டுவோமாக. அந்த நல்ல திரியோக குடும்பம் நம்மளோடு பயணிக்கிறபடினால் நமக்கு தோல்வி இல்லை, அழிவு கிடையாது. நம்மளை உருவாக்கி கொண்டே தான் இருப்பார், உருவாக்கி கொண்டே தான் இருப்பார். பிசாசானவன் தோக்க நினைத்தான் இயேசுவை, ஆனால் அவர் தோக்கவில்லை. தேவன் அவரை ஜெயம் கொள்ள வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் ஜெயம் கொள்ள வைத்தார். அதே தேவன், அதே திரியோக குடும்பம், வானத்தையும் பூமியும் சகலத்தை சிருஷ்டித்த அந்த வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு பயணிக்கிறத குறித்து நம்மளை எவ்வளோ மேன்மையாக பேச வேண்டும், எவ்வளோ அழகாக அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும், எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளோ மகிமையாக அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரேமா ஷாக்காரு. எதை மறைப்பான் தெரியுமா? தேவனுடைய வல்லமையை மறைத்து வைப்பான். நம்மளை சிந்தனைக்கு எட்டாத படிக்கு அவருடைய வார்த்தையை மறைத்து வைக்க பார்ப்பான். அந்த வார்த்தை நமக்குள்ள ஏனென்றால் ஜீவன் பெறும் என்று அவனுக்கு தெரியும். அந்த ஜீவ வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளாவிட்டால் நம்ம அந்த தோல்வியை பார்ப்போம். ஆனால் இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோமா, தோல்வி நமக்கு இல்லை, மரணம் நமக்கு இல்லை. அவர் அழிப்பவர் அல்ல, அவரை நம்மை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ மக்கதரலபோ ஷாந்தரலபோரியயா. எதெல்லாம் தோல்வியாக உங்கள் எண்ணத்துக்குள் கொண்டு வருகிற பிசாசு போடுகிற திட்டங்கள் ஒன்று வாய்க்காமல் போகும். ஆமென். ஹல்லேலூயா. இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்தின் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை தோணுமானால் அதை கொண்டு நீங்கள் பேசுங்கள். என் தேவன் உலகத்தை ஜெயித்தவர், எங்களுடைய பரமபிதா இயேசுவை ஜெயிக்க வைத்தார், எங்களையும் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. முடிவு அவருடைய கரத்தில் இருக்குது. எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமென். எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அவர் ஒன்று வச்சுக்கவில்லை, பரிபூர்ணமாக எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுத்துட்டார் இயேசுவின் நாமத்தில். அதை பெற்றுக்கொள்கிறது நம்மளுடைய வேலை, அதை பெற்றுக்கொள்கிறது நம்மளுடைய வேலை. ஹல்லேலூயா. தேங்க்யூ பாப்பா. நன்றி ராஜா. நல்லவரே, நாங்கள் உம்மை சோஸ்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ராமாக்கா பாரியாண்டா. எல்லா அழுத்தங்களும் பாரங்களும் நம்மளை ஓட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்ம தலையை நிமிர முடியாத சூழ்நிலைகள், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரோட வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அவர் உங்களை ஓட வைப்பார். அவர் அழிப்பதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை, உருவாக்க அழைத்தார், ஜெயம் கொள்ள அழைத்தார். நீங்கள் அவரோடு பேசுங்க, நீங்கள் அவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு எல்லையை போட்டுக்கொள்ளாதீர்கள். இவ்வளோ தொலைவு தான் என்னால் ஓட முடியும், இதுக்கு மேல் என்னால் ஓட முடியாது என்ற ஒரு எல்லையை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வைக்காதீர்கள். அது உங்களை முடக்கிவிடும். ஜெயம் கொண்டவர் நம்மளோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த
இயேசு கிறிஸ்துவின் நாமம். திரியோக குடும்பம் நம்மளோட பயணிக்கிறார்கள். அவரோட பிள்ளைகள் நாம். இங்கே அமர்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கு அவர் விசேஷித்தமான காரியங்களை வைத்திருக்கிறார். இங்கே முன்பாக அமர்ந்து கொண்டிருக்க உங்களை கொண்டு தேவன் ஒரு விசேஷமான காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நோக்கி பார்த்து ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஓ மாரானா ஷாண்டர் அலபோரியா கவரியாண்டே ஓ ரபா சாக்கரி அலபோரியா. உங்கள் பாத்திரம் வெறுமையானது அல்ல. உங்கள் பாத்திரம் வெறுமையான பாத்திரம் அல்ல. இந்த பாத்திரம் மண்ணால் ஆதியில் தேவன் உருவாக்கி இன்றைய தினம் நமக்குள்ளாக அவர்கள் ஜீவனை பண்ணுகிறார்கள். அந்த சுவாசம் நமக்குள்ளாக வைத்திருக்கார்கள். அந்த சுவாசம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஜீவனாக புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு ராமசாண்டர் அலாபோரியா. சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஓ ராமசாண்டர் அலாபோரியா. இந்த வார்த்தையை தான் தேவன் என்னை பேச எனக்கு கொடுத்த ஒரே வார்த்தை. இது நிச்சயமாகவே தேவன் ஒரு நோக்கத்தோடு இங்கே கொண்டு வந்திருக்கார். அவருக்கு தெரியும் ஒவ்வொரு பாத்திரமும் எப்படியாக இருக்கிறது என்று. எதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம், எதை குறித்து நாம் சிந்திக்கிறோம், எதை குறித்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். அந்த திரியோக குடும்பத்துடைய வல்லமையும் பலனும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, ஜெயம் கொள்ளுவீங்க. சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, ஜெயம் கொள்ளுவீங்க. சூழ்நிலையை கொண்டாடாதீங்க, கஷ்டத்தை கொண்டாடாதீங்க. சற்றுமே சகோதரி சொன்னாங்க, இங்கேருந்து நம்ம இந்த பாதத்தை கொண்டாடணும். நம்மளை குறித்து நம்ம கொண்டாடுவோம். தேவன் எனக்கு நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விசேஷமான இல்லை, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய விசேஷம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம திரியோக குடும்பம். நம்மளை பார்த்து பார்த்து அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மளை பார்த்து பார்த்து அழகாக உருவாக்கி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே நிற்கணும், எங்கே வைக்கணும், எவ்வளோ தொலைவு நம்மளை அவங்க நடத்தணும்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர்களோடு நம் நடக்கும் பொழுது நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். தந்தைமார்களே, உங்களோட வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை கொண்டு வருவார். நீங்கள் எதிர்பாராத ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நிச்சயமாகவே ஜெயம் கொண்டவர்களாக திகழுவீங்க. அல்லேலூயா. உங்களோட வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ரிக்கா அமர்ந்து கொண்டிருக்க உங்களுக்கும் நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது ஆச்சரிய காரியங்களை பார்ப்பீங்க, அதிசய காரியங்களை பார்ப்பீங்க. ஏன்னா ஜெயம் கொண்ட தேவன் நம்மளோடு இருக்கார். அவர் நம்மளை வாழ வைக்க வந்தவர், அழிக்குவதற்காக அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். இதை தான் தேவன் எனக்கு வைத்த வார்த்தை. இந்த நாளில் பேசும்படியாக நான் மெய்யாகவே நன்றி செலுத்துகிறேன். நான் சிஸ்டர் கையில் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஷாலோம். நான் நினைக்கிறேன் அவங்க கொடுத்த வார்த்தை தான் பெரிய கிஃப்ட் உங்களுக்கெல்லாம். ஆமேவா? ஓகே. ஏசலல்ல ஏசுனாங்களா? எப்படி ஏசுனாங்கன்னா, நான் அங்கேருந்து பார்க்கும்போது கத்துனாங்களா? ஆனால் எப்படி கத்துனாங்கன்னா, எதுக்காக சத்தமாக அவ்வளோ ஆவேசத்தோடு பேசுனாங்கன்னா, அவங்க ஏச போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது தேவன் எவ்வளோ நேசம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கைவிட மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு உறுதியாக உங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை நினைக்கிறேன் அப்படியே மனசில் பதியும்படியாக அதை ஆணிதரமாக அதை சொல்ல வைச்சார். ஸோ இன்றைக்கி இதுதான் உங்களுடைய பெரிய பரிசு. அதனால் இன்றைக்கி நாங்கள் பரிசு கொடுக்க மாட்டோம். இந்த பரிசு போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது பெண்களுக்கு. ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். சொல்லும் போது சொன்னாங்க என்னால் முடியாதுன்னாங்க.
கால் பண்ணி சிஸ்டர் நீங்கள் தான் பேசணும் இந்த வாரம் அப்படி சொல்லும்போது என்னால் முடியாது, என்ன விட்டுருங்க, நான் முடியவே முடியாதுன்னு நான் மறுபடி சொன்னேன். நீங்கள் தான் பேசுகிறீங்க, உங்களால் முடியும், அவ்வளோதான் சொல்லி வச்சுட்டு. ஸோ அந்த வாரத்தில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் காலே பண்ணலையே, எங்கடா கால் பண்ணால் எனக்கு உடம்பு முடியல சிஸ்டர் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு நான் காலே பண்ணலை. அதனால தான் சார் கால் பண்ணலை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும். மிக அருமையான ஒரு செய்தி, சபையாருக்கே இந்த செய்தி அருமையான ஒரு செய்தி. தேவன் நம்மளை கைவிட மாட்டார் ஒருபோதும். நம்மளை கொண்டாடும்படியாக ஒருவர், அதனால தான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஒருவரை ஒருவர் கொண்டாடுங்கன்னு சொல்லி. ஸோ சபையாரே நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன், உங்களுக்கும் சொல்ல விருப்பப்படுகிறேன். வீட்டில் குடும்பங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் நம்ம சிஆர்சி ராயல் ஃபேமிலி, இது குடும்பம், இது பெரிய குடும்பம். ஆனாலும் தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் கொண்டாடுங்க. தகப்பன்மார்கள் பிள்ளைகளை கொண்டாடுங்கள். பிள்ளைகள் உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கொண்டாடுங்கள். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மைகள், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்மைகள். அதனால் யாரும் வீணாக்கிறாதீங்க. உங்களுடைய இந்த கொண்டாட்டத்தை இருந்து வெளியாயிராதீங்க, கொண்டாடுங்கள். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை கொண்டாடுவீங்க? கை தூக்கலாமா? கை தூக்குங்க பார்க்குறேன். உங்கள் புருஷனை கொண்டாடுறீங்க, உங்கள் பொண்டாட்டியை கொண்டாடுறீங்க, உங்கள் பிள்ளைகளை கொண்டாடுறீங்க. கொண்டாடுங்க. இது வரைக்கும் செய்யலைன்னா பரவாயில்ல, ஒன்றே செய் நன்றே செய், அது இன்றே செய். அப்போ இன்னையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை கொண்டாட ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அது பெரிய மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். அந்த 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 சந்தோஷம் ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை காண்பிக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். சிஎல்சி ராயல் ஃபேமிலி, இதுக்கு அதிகாரியாக இருக்கிற உங்களுடைய அம்மாவாக இருந்து சொல்லுகிறேன், தாயாக, ஆவிக்குரிய தாயாக இருந்து சொல்லுகிறேன், அது இன்றே செய்யுங்க. உங்கள் குடும்பத்தை கொண்டாடுங்கள். மற்றவங்க குடும்பத்தை கொண்டாடாதீங்க. பத்தியா அந்த வீட்டு பொண்டாட்டி எப்படி இருக்கா பத்தியா, அந்த கொண்டாடாதீங்க. அந்த வீட்டு புருஷன் பத்தியா எப்படி இருக்காரு, அந்த கொண்டாடாதீங்க. உங்களுக்கு தேவன் நியமித்து வச்சிருக்கிற குடும்பத்தை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கொண்டாட வேற ஒருத்தன் வர மாட்டான், நீங்கள் தான் கொண்டாடணும். கொண்டாடும் போது, எல்லா குடும்பமும் கொண்டாடும் போது, சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம தாங்க தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவோம். பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், என்ன அது இந்த வீட்டில் மட்டும் விசேஷமாக இருக்கேன்னு. அன்னாடுக்கும் விசேஷம். உங்கள் வீட்டில் விசேஷம் வேணுமா? இல்லைங்க, சித்ரா குலுக்கி சிரிக்கிறாங்க. நான் வீட்டில் விசேஷம், அண்ணா அந்த விசேஷத்தை சொல்ல, அன்னாடிக்கு விசேஷம். சரிங்களா? உங்கள் வீடு விசேஷமான ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கும். சாப்பிட்றீங்களா? அன்ற நாளில் கொடுக்கப்பட்ட சாப்பாடை கொண்டாடுங்க. தேவன் எனக்கு எவ்வளோ அருமையான சாப்பாடை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி கொண்டாடுங்க. இதெல்லாம் கொண்டாட நமக்கு நன்றி உள்ளம் அதிகமாகும். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நாம் தேவனை துதிப்போம். இன்றைக்கி ஏங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், நிறைய கசப்பு, நிறைய வேதனை, ஏங்க நம்ம கொண்டாட மறந்துடுறோம்? உங்களை உண்டாக்கினவரை நீங்கள் கொண்டாடும் போது, உங்கள் குடும்பத்தை கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா பெற்றுக்கொள்ள இருக்கணும். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எந்த வார்த்தை வருதோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே பெற்றுக்கொள்ளனா காதில் மட்டும் கேட்டு அப்படியே போயிட்டுமா ஒன்றுமே நடக்காது. பெற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளும் போது அது நடக்கும். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா.